அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சென்னை சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நாம் பேரிச்சம்பழம் மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் சப்ஜா விதை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதை கலந்து விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா ஊறி வந்துடும். இப்போ கொஞ்சம் பாதாம் பிசினையும் இது போல் ஊற வச்சிடலாம். ஓவர் நைட் இதை ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. 15 பேரிச்சம்பழம் போல் நான் எடுத்து வச்சுருக்கேன். 15லேருந்து 20 பேரிச்சம்பழம் போல் சேர்த்துக்கலாம். அதில் உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த பேரிச்சம்பழத்தில் 250 மில்லி பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் நல்லா ஆறி சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஐஸ் க்யூப் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒரு கிளாஸில் ஊற வச்சுருந்த சப்ஜா விதையை இந்த கிளாஸில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கிறேன். ஊற வச்சுருந்த பாதாம் பிசினையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு நீங்கள் பாதாம் பிசினி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த மில்க் ஷேக்லாம் இந்த கிளாஸில் சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் நாம் இப்போ கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய பேரிச்சம்பழம் மில்க் ஷேக்லாம் சூப்பராக சுவையாக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. மார்னிங்கில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் இது. பேரிச்சம்பழம், பால், சப்ஜா விதை, பாதாம் பிசின் எல்லாம் சேர்த்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் இது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரிங்க்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மில்க் ஷேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சென்னை சிஸ்டர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கிறேங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.